செங்கடல் அவர் சொல்ல ரெண்டாய் நின்றது, பெருங்கோட்டை ஒன்று தரை மட்டமானது. அவர் சொல்ல குருடனின் கண் திறந்தது, அவர் தோட குஷ்டரோகி சுஸ்தமாயினார். செங்கடல் அவர் சொல்ல ரெண்டாய் நின்றது, பெருங்கோட்டை ஒன்று தரை மட்டமானது. அவர் சொல்ல குருடனின் கண் திறந்தது, அவர் தோட குஷ்டரோகி சுஸ்தமாயினான். ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் எந்தன் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன சர்வபூமிக்கும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களோ ஒருவருக்கும் நான் தனித்தனியாய் வாழ்த்துக்கள் கோருகிறேன். கடந்த நாட்கள் எல்லாம் தேவனுடைய சமூகத்தில் சேருவதற்கும் அவரோடு இணைவதற்கும் அவரோடு கூட நம்முடைய வாழ்க்கையை கடத்துவதற்கும் ஒவ்வொரு பொழுதும் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறதற்கும் ஏற்றது போல நடத்தி வந்த ஆவியானவர் தொடர்ந்து இந்த நாட்களிலும் அப்படிப்பட்ட நல்ல கிருபைகளுக்கு நம்மை நடத்தி செல்ல ஆவியானவர் பொறுப்பெடுத்து நடத்த அவருடைய கரத்திலே நான் அர்ப்பணமாய் கொடுக்கிறேன். எஸ்தரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 11வது வசனத்தை இன்றைக்கு நம்முடைய நினைவிற்கு நாம் நம்முடைய ஜெப நேரமாக எடுத்துக்கொள்வோம். வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆதி காலங்கள் முதலே தேவன் எழுதி வைத்தவைகள் எல்லாம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் பிரயோஜனம் உண்டாயிருக்கும்படி அவைகள் வருங்காலங்களுக்கு நிழலாக இருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போலவே நிழலாகவே காணப்பட்ட இந்த வேத வசனங்களை நம்முடைய நினைவிற்கு மறுபடியும் நாம் கொண்டு வருவோம். இங்கு ஒரு அருமையான கர்த்தருடைய மனுஷன் மொர்தெகாய் என்று சொல்லுகிற ஒரு தேவனுடைய மனுஷனை நாம் அறிவோம். நாம் இந்த வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் நமக்கு இந்த பாகம் தெரியாமல் இல்லை. காரணம், இந்த வேத வசனத்தில் எஸ்தர், ரூத் இப்படிப்பட்ட அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நம்முடைய ஓய்வு நாள் பாடசாலையிலிருந்து கற்றுக் கொடுத்து வருகிறார்கள், நாம் அறிந்திருக்கிறோம். அவைகளை குறித்துள்ள காரியங்கள், அவைகளை குறித்துள்ள ஒவ்வொரு பகுதியும் தனித்தனியாய் நமக்கு தெரியும். அவைகளை குறித்து நாம் பேசுவதென்றால் கூட எல்லா இடங்களிலும் தைரியமாய் பிரசங்கிப்பதற்குரிய தன்மையுள்ள காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அதே பாகத்தில் தான் ஒரு வேத வசனத்தை நம்முடைய நினைவிற்கு கொண்டு வரலாம். இங்கு மொர்தெகாய் என்று சொல்லுகிற ஒரு அருமையான கர்த்தருடைய மனுஷன் தன்னுடைய சித்தப்பாவின் மகளை எடுத்தார். அவருக்கு அந்த பெண் எஸ்தருக்கு தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை. இந்த பெண் மொர்தெகாய் என்கிற இந்த கர்த்தருடைய மனுஷனுக்கு தங்கை முறையாக மாற்றப்பட்டிருக்கிறாள். சகோதரத்துவம் உள்ள ஒரு நிலை அப்படி நாம் மனதிற்குள் கொண்டு வாருங்கள். இன்னொன்று, தகப்பன் மரித்த பின்பு தாயும் தகப்பனும் இல்லாததால் இந்த மனுஷன் இந்த மகளை தன்னுடைய மகளாகவே வளர்த்தினார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கலாம். தன்னுடைய மகளாகவே எடுத்து அவளை பத்திரமாய் ஜாக்கிரதையாய் வளர்த்தினார் என்று எழுதியிருக்கிறது. காலம் கடந்தது, ஏதோ சூழ்நிலைகள் மாறினது. அரசன் இந்த பெண்ணையும் தன்னுடைய அரண்மனைக்கு வரவழைக்கத்தக்க அவன் தேடிய அழகான பெண்களில் எஸ்தரும் ஒருத்தியாய் காணப்பட்டார் என்பதை நாம் அறிவோம். இந்த சம்பவங்கள் நடந்த பின்பு எஸ்தர் அரண்மனையிலே காவல் காக்கும்படியாக, அவள் தன்னை அலங்கரித்து கொள்ளும்படியாக, அரசனுக்கு பிரியமுள்ளது போல தன்னை சிங்காரித்து கொள்ளும்படியாக வைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாம் இந்த வேதத்தில் வாசிக்கலாம். இங்கு நடந்த ஒரு சம்பவம் ஒன்று, இவர் தன்னுடைய தங்கையான முறையில் இவளை சகோதரத்துவ முறையாகவும் வளர்த்து வந்தாள். இன்னொன்று, இவர் தனக்கு மகளாகவும் அவளை வளர்த்து வந்தார். இந்த 2 விதத்தில் இவர் நெருங்கின உறவு முறையான் என்பதை நாம் முதலாவது மனதிலே கொள்வோமானால் இந்த காரியத்தை குறித்து நாம் அறிந்து கொள்வதற்கு ஏதுவானதாய் மாறும். இந்த 2 விதத்திலும் சொந்தக்காரியாய், 2 விதத்திலும் உரிமைக்காரியாய், 2 விதத்திலும் பொறுப்புள்ளவளாய், 2 விதத்திலும் இவருக்கு நெருங்கின உடைமைக்காரியாய் நிற்கிற இந்த அருமையான மகள் அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டால் அரண்மனையிலே அவளுக்கு வேண்டியவைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டு அவள் அரசன் விரும்புகிற தோற்றத்திற்கு ஏற்றது போல தன்னை சிங்கரிக்க
அவள் அங்கு அனுமதிக்கப்பட்டு காவல் காக்கப்பட்டால், அவள் பாதுகாக்கப்பட்டால், பராமரிக்கப்பட்டு வருகிறாள். இந்த நிலையில் இந்த மனிதன் செய்த ஒரு சம்பவத்தை தான் வேதத்தில் இப்பொழுது நாம் நம்முடைய நினைவில் கொண்டு நினைக்கப் போகிறோம். இந்த மனிதன் ஒவ்வொரு நாளும் அரண்மனை முற்றத்திலே உலாவி வருவாராம். அதுவும் வேத வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். கன்னி மாடத்திலே உலாவி வருவாராம். எதற்காக என்றால், இவளை குறித்துள்ள காரியங்களை தினமும் விசாரிப்பாராம். மற்றொன்று, என்ன நடக்கிறது என்றும் கவனிப்பாராம். நீங்கள் வேத வசனத்தை வாசித்து பாருங்கள். நான் அந்த வேத வசனத்தோடு இப்பொழுது நான் சொல்லிக் கொண்டு போகிற காரியங்கள் வேதத்தில் இருப்பதால் நீங்கள் அவைகளை எடுத்து ஒரு முறை அந்த பாகத்தை உங்கள் நினைவிற்கு கொண்டு வாருங்கள். ஒன்று, என்ன நடக்கிறது என்று விசாரிப்பாராம். மற்றொன்று, அங்கு நடக்கிற காரியங்களையெல்லாம் உற்று கவனிப்பாராம். அதற்கு காரணம், தன்னுடைய குலம், தன்னுடைய யூத கோத்திரத்தை சேர்ந்த இந்த மகள் அந்நிய பெண்கள் இருக்கிற இடத்திற்கு போனதால், உள்ளூர்காரியாக இருக்கிற மக்கள் இருக்கிற இடத்திற்கு போனதால், அங்கே இருக்கிற மக்கள் வித்தியாசமான பெண்கள் உள்ள ஒரு இடம். வாயாடிகளாக, கொடுக்கிகளாக, ஒரு காரியத்திற்கு மனச்சாட்சி இல்லாதவர்களாக, எந்த காரியத்திலும் துடுக்குள்ளவர்களாக, இன்னுமே சொன்னால் நமக்கு தெரியும், நாம் யாரையும் குறை என்று சொல்வதற்கில்லை, அவர்களுடைய காரியங்கள் நமக்கு தெரியும். ஒரு சாதாரண காரியம் எடுத்தாலும் அதற்குள்ளாக எவ்வளவு குதர்க்கமான காரியங்களை நுழைக்க முடியுமோ நுழைத்து சண்டைக்கு இழுத்து அதை ஒரு பெரிய பூகம்பமாய் வெடித்து அவைகளினாலே பெரிய போராட்டத்தை உண்டு பண்ணுகிற மக்கள் உள்ள ஒரு இடம். ஏராளமான பெண்கள் அந்த கன்னிமடத்திற்கு வர வைத்திருக்கிறார்கள். அந்த பெண்களில் சிறந்தவளாய் காணப்படுகிறவள் அரசனுக்கு மனைவியாய் மாற வேண்டும் என்கிற ஒரு தோரணத்தோடு கூட அங்கே நடந்து கொண்டிருக்கிற சம்பவம். இதில் என்ன நடக்கிறது என்று பார்க்கவும் அவர் போயிருக்கிறார். மற்றொன்று, விசாரித்து அறிந்து கொள்ளும்படியாக எஸ்தர் என்ன செய்தாள், எஸ்தர் எப்படி இருக்கிறாள், எஸ்தர் காரியம் என்ன, எஸ்தர் சாப்பிட்டாளா, எஸ்தருடைய யாராகிலும் அவளை திட்டினார்களா, யாராகிலும் அவளோடு பேசினார்களா, வேறு காரியங்கள் இவள் ஏதாகிலும் வாய்விட்டு சிநேகிதிகளோடு ஏதாவது பேசிவிட்டாளா, இப்படி எல்லாம் விசாரித்து அவளை பார்க்கிறதற்கு, அங்கு நடக்கிறதை கவனிப்பதற்கு இவர் தன் மனதை செலுத்தி அங்கு மாடத்திலே, கன்னி மாடத்திலே உலாவினாராம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தை வாசிக்கும் பொழுது உண்மையாகவே வேதம் நமக்கென்று சில காரியங்களை குறித்து வைத்து எழுதப்பட்டதால் நான் ஆண்டவருக்கும் ஆவியானவருக்கும் உண்மையாகவே இந்த காரியங்களை வேதத்தில் திட்டமாக எழுதி நம்மை உணர்த்தத்தக்கதாக, நம்மை அறிந்து கொள்ள செய்யத்தக்கதாக செய்த தேவனுடைய மகிமைக்காக நான் அவரை ஆயிரம் கோடி துதிகளை செலுத்தி அவருக்கு கன மகிமையை உண்டாகும்படி நான் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறேன். காரணம் என்னவென்றால், வேதத்தை வாசித்து பாருங்கள். நான் தேவனுடைய பிள்ளை என்று திட்டமாய் வேதத்தில் எழுதியிருக்கிற அந்த வேத பாகத்தை நாம் வாசிக்கலாம். நம்மை வாசித்து பாருங்கள். நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்திற்கு நாம் போவதை விட புதிய ஏற்பாட்டு காலத்துக்குள்ள காரியங்களை கவனிக்கலாம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சுட்டி காட்டி சொல்கிறார், நாம் அவருக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருக்கிறோம் என்று வேதத்தில் எழுதப்பட்டவைகளை சுட்டி காட்டுகிறார். பழைய ஏற்பாட்டு காலங்களில் தேவன் எழுதி வைத்த காரியம், அவர்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பார்கள் என்று அவர் எழுதின காரியத்தை பவுல் சுட்டி காட்டுகிறார். அவர்கள் மாத்திரமல்ல, நாமும் அவருக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருக்கிறோம் என்று எழுதினார். அதே வார்த்தையில் மறுபடியும் நாம் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்திற்கு நம்முடைய சிந்தை திருப்புவோமானால், பழைய ஏற்பாட்டு காலங்கள் அப்படி நிறுத்துவோம். நாம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இப்பொழுது வருவோம். அங்கு வேதத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்ட வார்த்தை, அவர் தன்னுடைய சகோதரன் என்று நம்மை சொல்லிக் கொள்வதற்கு வெட்கப்படாமல் நம்மை சகோதரர்களாக ஏற்றுக்கொண்டாராம். அது காரணம், தேவன் பிதா, அவருக்கு குமாரன் இயேசு, அவருக்கு பிள்ளைகள் நாம், தேவனுக்கு பிள்ளைகள் நாம். இயேசு கிறிஸ்து குமாரனாய் இருப்பதால், நானும் தேவனுக்கு குமாரனாய் இருப்பதால் சகோதரத்துவம் நிறைந்த ஒரு தன்மை வெளிப்படுகிறதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். ஆகவே அவர் தன்னுடைய சகோதரன் என்று சொல்லப்படுவதற்கு வெட்கப்படாமல் சொன்னாராம். அது ஆச்சரியமான காரியம். காரணம், பலவீனர்களாக, சுகவீனர்களாக, குருடர்களாக, செவிடர்களாக, வாய் பேசாதவர்களாக, இன்னும் எந்த காரியத்தையும் நற்கிரியைகளை செய்வதற்கு தகுதி இல்லாதவர்களாக,
தாழ்த்தப்பட்டவர்களாக, ஒதுக்கப்பட்டவர்களாக, இன்னுமே சுருக்கமாய் வேத வசனத்தை நோயினாலே தள்ளி ஒதுக்கப்பட்டு தனி அறையில் வாசம் பண்ணுகிறவர்களாக, இன்னொருவன் நம்மோடு கூட இணைய முடியாதபடி, இன்னொருவன் நம்மோடு கூட சேர முடியாதபடி, நம்மோடு உட்கார்ந்து சாப்பிட முடியாதபடி, அப்படிப்பட்ட ஒரு தாழ்மையான நிலைமையில் இருக்கிற மனிதனையும் பார்த்து என் சகோதரன் என்று சொன்னாராம். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். என் சகோதரன் என்று சொன்னாராம். அந்த வார்த்தையைத்தான் இன்றைக்கு இந்த வேதம் அவ்வளவு தெளிவாய் நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஒன்று, நான் தேவனுடைய பிள்ளை, 2 கொரிந்தியர் 6:18 வசனத்தில். மற்றொன்று எபிரேயர் 2:11 நான் அவருக்கு சகோதரன். இப்போ சகோதரனும் பிள்ளையுமாய் நிற்கிறோம். அந்த முர்தேகாயினுடைய காலத்தையும் ஒரு நிமிஷம் நம்முடைய சிந்தனை கொண்டு வாருங்கள். ஒரு விதத்தில் சகோதரி, மற்றொரு விதத்தில் தான் மகளாக எடுத்துக்கொண்டார். சகோதரியும் அவள்தான், மகளும் அவள்தான். சகோதரனும் நான் தான், மகனும் நாம் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய பிரசன்னத்தின் மகிமையை உணர்ந்தவர்களாக நாம் நிற்போமானால் உண்மையாகவே ஒரு காரியத்திலும் தேவன் நம்மை கைவிடுவதும் இல்லை, விட்டு விலகுவதும் இல்லை. இங்கு தன் சகோதரிக்கு, தன் மகளுக்கு என்ன சம்பவிக்கிறது என்று அறிந்து கொள்வதற்காக மாடத்தின் முற்றத்திலே, அவள் அரண்மனை முற்றத்தின் மாடத்திலே, அதுவும் கன்னி மாடத்திலே உலாவி கொண்டிருப்பாராம். வாசித்து பாருங்கள். 6:18 2 கொரிந்தியர் 6:18 அங்கே எழுதியிருக்கிற வார்த்தை அப்படியே கவனித்து பாருங்கள். நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன் என்று சொன்னார். உலாவி கொண்டிருக்கிற ஒரு தேவனுக்கு நான் சகோதரனாக, மகனாக நிற்கிறேன். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, நாம் இந்த காரியத்திற்கு வருவோம். முர்தெகாய் எந்த இடத்தில் உலாவினார் என்று எழுதப்பட்ட வார்த்தையை நீங்கள் வாசிப்பீர்களானால், கன்னி மாடத்தின் முற்றத்திலே உலாவினாராம். வேத வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் நம்மை குறித்து எழுதின ஒரு நேர்த்தியான வார்த்தை உண்டு. 2 கொரிந்தியர் 11:2 வாசித்து பாருங்கள். அங்கு நேர்த்தியாக எழுதின அந்த வார்த்தையை கவனியுங்கள். கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு உங்களை கன்னிகையாக நான் நியமித்தேன் என்று எழுதினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்று வரைக்கும், இதுவரைக்கும், இப்பொழுது வரைக்கும் ஒருவேளை அவருடைய வருகை தாமதிக்குமானால், அவர் திரும்ப வரும் வரைக்கும் நானும் நீங்களும் அவருடைய சமூகத்தில் கன்னி பெண்களாய் காணப்படுகிற ஒப்பானவர்களாய் நிற்கிறோம். வயதாகி இருக்கலாம், கிழவியாகி இருக்கலாம், கிழவனாக இருக்கலாம், வயது கடந்த தாத்தாவை போல் இருக்கலாம், நடக்க முடியாமல் இருக்கலாம், இன்னும் நான் மறுபடியும் பலவீனனாக இருக்கலாம், சுகவீனனாக இருக்கலாம், நோயாளியாக இருக்கலாம், எப்படிப்பட்ட எழுந்து கூட நிற்க முடியாத பலவீனனாக இருக்கலாம். ஆனால் வேதம் நம்மை குறித்து சொல்லுகிற ஒரு நேர்த்தியான வார்த்தை, நீங்களும் நானும் அவருக்கு முன்பாக கன்னி பெண்களாய் நிற்கிறோம், கன்னி ஸ்திரீகளாய் நிற்கிறோம், கன்னிகைகளை போல நிற்கிறோம் என்று எழுதினார். இப்பொழுது நாம் இந்த வேத வசனத்திற்கு வருவோம். கன்னி மாடம் ஒன்று உண்டு என்று எழுதியிருக்கிறது. இந்த கன்னி மாடத்தில் இருக்கிற பெண்களோடு தான் இந்த கன்னிகையும் அங்கு இருக்கிறார். நான் 2 கன்னி மாடத்தை நம்முடைய நினைவிற்கு கொண்டு வருவோம். ஒன்று நம்முடைய குடும்பம், இன்னொன்று நான் ஆராதிக்கிற இடம். ஒன்று என்னுடைய குடும்பம், கர்த்தருக்கு முன்பாக நான் தங்கி இருக்கிற ஒரு கன்னி மாடம். வேதத்தில் எழுதியிருக்கிறது, மத்தேயு சுவிசேஷம் 18:20 2 அல்லது 3 பேர் எங்கு கூடினால் அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று சொன்னார். அவர் இருக்கிற இடம், அவர் உலாவுகிற இடம் என் குடும்பம், நம்முடைய குடும்பம். ஆகவே நான் இந்த குடும்ப வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது தேவன் அவ்வளவாய் விரும்புகிறார். குடும்பத்தை கட்டுகிற காரியங்களில், குடும்பத்தை கட்டுகிற சத்தியங்கள் ஏராளமாய் இந்த வேதத்தில் எழுதி வைத்தார். அதற்கு காரணம் என்னவென்றால், அது ஒரு கன்னி மாடம். நானும் என் மனைவியும், நானும் என் பிள்ளைகளும், நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற யாவும், நானும் எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற என் பேரு பிள்ளைகளும் இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாக கன்னி மாடத்திற்குள் இருக்கிற கன்னிகைகளாக நிற்கிறோம். ஆகவே அவர் உலாவ வருகிறாரின் வீட்டுக்குள்ளாக,
அவர் உலாவ வருகிறார் என் இடத்திற்குள்ளாக. ஆகவேதான் ஒரு வீடு என்பது சாதாரணமானதல்ல. ஒரு வீடு என்பது மொர்தெகாய் மாடத்தின் முற்றத்திலே நின்று விசாரிக்க தொடங்கி என்ன நடக்கிறது என்று அறிந்து கொண்டது போல என் வீட்டுக்குள்ளும் அவர் உள்ளே நுழைந்து என்னை விசாரித்து என்ன நடக்கிறது என்பதையும் அறிய ஆசையாயிருக்கிறார். அதனால தான் குடும்பத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். ஊழியர்கள் பாருங்கள், குடும்ப ஜெபம் இருக்கிறதான்னு கேட்பாங்க. இன்றைக்கு எத்தனை குடும்பங்கள் குடும்ப ஜெபம் இல்லை. அதோடு கூட குடும்பத்திற்குள்ளே விசாரிக்க வருகிறாராம். என்னை விசாரித்தால், என் மனைவியை விசாரித்தால், இல்லை என் பிள்ளைகளை விசாரித்தால் நான் என்ன அவரிடத்தில் சொல்ல போகிறேன்? என் சம்சாரம் எப்படியா, என் புருஷன் எப்படி, இப்படி மாறி மாறி ஒருவர் மேல் ஒருவர் குறை சொல்ல போகிறோமோ, ஒருவர் மேல் ஒருவர் காரியத்தை நான்லாம் செய்யலை அவர் தான் செய்தார். ஒரு குடும்பத்தில் விசாரிக்க தெரிந்தார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், முதல் குடும்பம் ஏதேன் தோட்டத்தில் விசாரிப்பதற்காக போனார். உலாவ தொடங்கினார். நீங்கள் வேதத்தை வாசிப்பீர்களால் இந்த பாகம் அப்படியே புரியும். உலாவும்படியாய் உள்ளே போனார். குடும்பத்தை காணும். எங்கம்மா போனீங்க? நான் அந்த மாடத்தில் உலாவும்படியாய் வந்திருக்கிறேனுங்கிறது போல நீங்கள் அப்படி சிந்தனை செய்து கேளுங்கள். எங்கே போனீங்கன்னு கேட்குறார். நானெல்லாம் ஒன்றும் இல்லையா, அவ தான் செய்தாங்க. அந்த அம்மா சொல்கிறேன், நான் ஒன்றும் இல்லை, அதுதான் என்ன செய்தது. இதே அனுபவங்கள் இன்றைக்கு குடும்பத்திற்குள் ஏராளமாய் குடும்பத்திற்குள் இருப்பதால் குடும்பத்திற்குள்ளான ஆசீர்வாதங்களை அவர் விசாரிக்க தொடங்குகிறார். நீங்கள் வேதத்தில் வாசிப்பீர்களானால் சங்கீதம் 17 நேர்த்தியான ஒரு வார்த்தை உண்டு, வராக்காலங்களில் மனிதனுடைய இருதயத்தை சோதித்து அறிகிறார் என்று. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதர சகோதரி, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவ மனுஷனே, நான் இன்றைக்கு சொல்லுகிற ஒரு பெரிய காரியம், குடும்பத்தில் ஜெபம் இருக்கிறதான்னு முதல்ல வாசிங்க கேளுங்க. புருஷனும் மனைவியும் உட்கார்ந்து வேதத்தில் எழுதியிருக்கிறது, சூரியன் அஸ்தமிக்கிறதற்குள்ளாக உன் தனிச்சல் அடங்கட்டும் என்று. இல்லை, காலையில் சண்டை போட்டாங்கன்னா ஒரு மாதத்துக்கு பேசாத மனைவி புருஷன் இருக்காங்க. பேசுகிற காரியம் எப்படி தெரியுமா? அங்கே போட்டு வச்சுருக்கேன், அங்கே ஆக்கி வச்சுருக்கேன், போட்டு தின்னுட்டு போ அப்படின்னு எங்கேயோ செவத்தை பார்த்து 4வது செவத்தை பார்த்துட்டு சொல்லுவாங்க. புருஷன் பாவமாக இருப்பார். அதே போல் இவர் சொல்லுவார், எங்கடா உங்கள் அம்மா, அவளை போய் அங்கே பார்க்க சொல்லு. அந்த வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் காட்டு பாருங்கள். விசுவாச குடும்பங்களில் என்னென்ன வார்த்தைகளை பேசி தேவனை சங்கடப்படுத்துகிற அனுபவங்களை ஒரு நிமிஷம் அப்படியே பாருங்கள். ஐயா, ஒரே ஒரு காரியம், கன்னி மாடத்திலே உலாவும்படி முற்றத்திலே வந்து உலாவுவாரானால், கன்னி மாடம் ஆகிய என் வீட்டுக்குள்ளே அவர் வந்து உலாவுவாரானால், என்னிடத்தில் என்னை விசாரிக்கும் பொழுது எதை விசாரிக்கப் போகிறார்? என்னை விசாரிப்பாரானால் நான் என்ன பதில் சொல்ல போகிறேன்? அது முதல் ஒரு புருஷனும் ஒரு மனைவியும் பிள்ளைகளும் சேர்ந்து இதை அறிந்து கொண்டாலே போதும், குடும்பத்தின் வாழ்க்கை என்று ஓங்கி வளர தொடங்கிவிடும். 2வது, நேரம் இல்லாமல் நம்முடைய நேரத்திற்குள்ளாக நாம் வேத வசனத்தை கவனிக்கலாம். 2வது மாடம் தேவசபை, நான் ஆராதிக்கிற இடம். அந்த மாடத்திற்கு முன்பு வந்து நிற்பார், விசாரிப்பாராம். எங்கே இந்த ஆளை காணும், எங்கே அந்த ஆளை காணும், இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறவர் எங்கே கவனிங்க. நீங்கள் ஆதி காலத்து ராஜாங்கத்தை கவனிங்க. தாவீது அனுமதி கேட்டு வெளியே போய்விட்டார். தாவீதினுடைய இடம் காலியாக இருந்தது பந்தியிலே. சவுல் ராஜா உள்ளே வந்து நுழைகிறார், சாப்பிட்றார். அவன் எங்கே என்று கேட்கிறார். என்கிட்ட தான் அனுமதி கேட்டு போனான்னு சொன்ன உடனே என்ன கோபம் வந்தது. வேதத்தை வாசித்து பாருங்கள், சாமுவேலின் புஸ்தகத்தில் எத்தனை நேர்த்தியாக எழுதியிருக்கிற வார்த்தை என்று. உட்கார்ந்து இருக்கிற இடம் எங்கே? ஆராதனைக்கே போகாத ஆளுடைய இடம் காலியாக இருக்கும்போது மாடத்தில் உலாவுகிறவர் கவனித்து விசாரிப்பாரானால் நடக்கிறதே அறிகிறாராம். எத்தனை மணிக்கு ஆராதனைக்கு வரோம், எத்தனை மணிக்கு போகிறோம், உட்கார்ந்ததிலிருந்து என்ன பேசுகிறோம், என்ன முனகிறோம், என்ன காரியங்களை நிமித்தமாய் இந்த காரியங்களை எல்லாம் அறிந்து கொள்கிறோம் என்று கவனமாய் பார்க்கிறாராம். ஆகவே தான் தேவ ஜனங்கள் உண்மையாய் ஆராதிக்கிற இடத்தை தேடுங்க. உண்மையாய் ஆராதிக்கிற இடத்தை தேடுங்க. நான் சொல்கிற காரியம் ஒருவேளை அநேகருக்கு வித்தியாசமாகவும் தெரியலாம், அல்லது யாரையோ சொல்லுகிறார் என்று எண்ணி ஒரு காரியத்தை ஏன் மேலே பலிய போட வேண்டாம். உண்மையாய் ஆராதிக்கிற இடத்தை கவனிங்க. ஜாக்கிரதையாய் ஆராதிக்கிற இடத்தை பாருங்க. கன்னி மாடம் என்று சொல்வது சாதாரண இடம் அல்ல. ஒரு தாயும் தகப்பனும் பாருங்கள், ஒரு பெண்ணை அனுப்பி வைப்பார்கள். ஆனால் அந்த பெண் காலேஜிலிருந்து பள்ளிக்கூடத்திலிருந்து வரும் வரைக்கும்
அந்த பஸ்ஸை விட்டு அது இறங்குறதற்கு முன்னே இவங்க போய் அங்கே இருக்கிறதை நாம் பார்க்குறோம். அந்த பெண்ணோடு கூடவே வீட்டுக்கு போவார்கள். காலையில் எழுந்து பெண்ணை கொண்டு போய் பெண்ணோடு கூடவே போவார்கள். ஏன் செய்கிறாங்க? கன்னியாக இருக்கிற அல்லது பருவத்திற்கு வந்த ஒரு பெண்ணுக்கு எதற்கு விட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்களே? நாளும் தெரிஞ்ச பெண்ணுங்க போக மாட்டாங்களா? செய்ய மாட்டாங்களா? அது ஒரு தகப்பனுக்கு உள்ள கடமை, ஒரு சகோதரனுக்கு உள்ள கடமை. அவர்கள் அதை செய்தே ஆகணும். காரணம், என் மகள் அல்லது என் தங்கை பருவத்திற்கு வந்தவள். எதுவுமே நடந்து விடக்கூடாது, தவறான காரியங்கள் நடந்து விடக்கூடாது, பொல்லாப்பு நடந்து விடக்கூடாது, தீங்கு நடந்து விடக்கூடாது, சங்கடங்கள் நடந்து விடக்கூடாது. எவ்வளவு கவனமாய் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை, ஒரு தாய் தன் பிள்ளையை கவனிக்கிறீர்கள். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு சகோதர சகோதரி, குடும்ப வாழ்க்கை என்பது கஷ்டங்கள் இருக்கலாம், கண்ணீர் இருக்கலாம், மனவேதனை இருக்கும், கடன் தொல்லைகள் இருக்கும். எல்லாம் ஒரு குடும்பத்தில் இருக்க வேண்டியது தான். ஆகவே தான் அதை விசாரிக்க அவர் உலாவி வருகிறார். மொர்தெகாய் என்ன பிரச்சனையாய் நடந்தால் என்ன, விசாரணைக்காக வருகிறார், நடக்க போகிறதை கவனிக்க வருகிறார். நான் இப்பொழுது வெளிப்படையான சில காரியங்களை சொல்லுகிறேன். நம்முடைய குடும்பத்தில் தலை தூக்கி நிற்கிற கடன் தொல்லைகள், தலை தூக்கி நிற்கிற பிரச்சனைகள், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற போராட்டம் நிறைந்த வாழ்க்கை, நம்முடைய குடும்பத்தில் புருஷன் மனைவிக்குள் இருக்கிற ஒற்றுமையற்ற நிலை, பிள்ளைகளோடு கூட ஐக்கியமற்ற நிலை, கண் கலங்கி நிற்கிற வேலை, மன வருத்தத்தோடு சஞ்சலத்தோடு வேதனையோடு நிற்கிற வேலை, எத்தனையோ போராட்டமான நிலைமை. என்ன ஆனாலும் சரி, சோர்ந்து போக வேண்டாம். கன்னி மடத்திற்கு ஒவ்வொரு நாளும் உலாவுவதற்கு, விசாரிப்பதற்கும், நடப்பதை அறிந்து கொள்வதற்கும் மொர்தெகாய் உள்ளே நுழைந்தது போல இன்றைக்கு நம்முடைய வீட்டுக்குள்ளும், வீட்டின் எல்லைக்குள்ளும், வீட்டின் நடுவிலும் நம்முடைய ஜெப வேலை முழுவதுமாய் நம்மோடு கூட என்ன நடக்கிறது என்று விசாரிக்க வந்து கொண்டிருக்கிற ஒரு மொர்தெகாயின் தேவன் உயிருள்ளவராய் நிற்கிறார். நான் கன்னிப்பெண் ஆனதால், என்னை கன்னிகையாக கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்தபடியால், அவர் அந்த நித்திய விவாகத்திற்கென்று நான் மறுபடியும் எடுத்துக்கொள்ளப்படும் வரைக்கும், தேவ ராஜ்யத்தை நான் சேரும் வரைக்கும், ஒவ்வொரு நாளும் என்ன நடக்கிறது என்று விசாரிக்க, என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று பார்க்க, பரலோகத்தின் தேவன் தம்முடைய மகத்துவமுள்ள கிருபைகளின்படியே நம்முடைய நடுவில் இறங்கி வருகிறாராம். வீடாகிய முற்றத்திற்குள்ளாக. சோர்ந்து போக வேண்டாம், மனம் திறந்து பேசுங்கள். அவரோட வேதனையை சொல்லுங்க, கலக்கத்தை சொல்லுங்க. பிரச்சனைகள் என்னவா இருந்தாலும், இவ்வளோ பிரச்சனை இருக்கப்பா, இத்தனை வேதனை இருக்கிறது, இத்தனை போராட்டத்தோடு வாழ்கிறேன், நிறைவற்றவளாக இருக்கிறோம், எங்களுடைய தொல்லைகள் எங்களால் சகிக்க முடியவில்லை, எங்கள் வேதனைகள் எங்களால் சகிக்க முடியவில்லை, யாரிடத்தில் போய் அழுவோம், யாரிடத்தில் போய் அழுவோம்? நீர்தானே எங்களுக்கு பரிகாரி, நீர் எங்களுக்குள்ள உலாவி எங்களுக்கு தேவனாயிருக்கிறவர், நீர் எங்கள் சகோதரனாயிருக்கிறீரே, எனக்கு மனமிறங்கும் என்று சொல்லி கேளுங்கள். அவர் நிச்சயமாய் மனமிறங்குவார், விசாரிப்பாராம். ஆகவே தான் பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதினார், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். என்ன நடந்தது என்று கேட்பாராம், என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று கேட்பாராம், எதனால் இந்த பிரச்சனை உனக்கு என்று கேட்பாராம், எதனால் அழுகிறீர்கள் என்று கேட்பாராம், என்ன குடும்பமாக இன்றைக்கு இத்தனை புலம்பல், என்ன நடந்தது என்று கேட்பாராம், உனக்கு இங்கு வழி, உனக்கு என்ன இடத்தில் பிரச்சனை, உனக்கு என்ன சங்கவம், உனக்கு என்ன நடந்தது, ஏன் அழுகிறாய், யார் உன்னை என்ன சொன்னார் கேட்பாராம். கேட்பாராம், அவருக்கு மகிமை உண்டாகட்டும். விசாரிப்பாராம், என்ன நடக்கிறது என்றும் பார்ப்பாராம், என்ன நடக்கப் போகிறது என்றும் பார்ப்பாராம். இந்த நாட்களில் அநேக குடும்பங்களுக்குள் பிசாசு போராட்டம், சூனிய போராட்டம் என்பதுதான் அநேகருடைய எண்ணங்கள். ஆண்டவர் ஏதாகிலும் தீர்க்கதரிசியை அனுப்ப மாட்டாரா? ஒரு தீர்க்கதரிசி ஒன்று சொல்ல மாட்டாரா? இது நடந்து கொண்டிருக்கிறதை குறித்து ஒன்று பேச மாட்டாரா? இன்றைக்கு அநேக குடும்பங்கள் இந்த ஏக்கத்தில் தான் இருக்கிறது. இல்லை, உங்கள் வீட்டுக்குள், உங்கள் முற்றத்தில், உங்களுக்குள்ளாக உலாவி உங்களுடைய பிரச்சனைகளை அறிந்து கொள்வதற்கு, விசாரிப்பதற்கு மொர்தெகாயின் தேவன் உங்களோடு கூட நிற்கிறார். எஸ்தருக்கு உறவு முறையில் தான் ஒரு மொர்தெகாய் கிடைத்தார். ஆனால் நமக்கு இரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்த ஒரு உறவு முறையார் கிடைத்திருக்கிறார். உருவாக்கின விஷயத்தில் மாத்திரமல்ல, விளக்கிரயமாய் வாங்கின விஷயத்திலும்
வரவு முறையாராய் நிற்கிறார். கண் கலங்குகிற ஒவ்வொரு பொழுதும், மனம் விரும்புகிற ஒவ்வொரு பொழுதும், மனம் சோர்ந்து போகிற ஒவ்வொரு பொழுதும், மனம் சஞ்சலப்படுகிற ஒவ்வொரு பொழுதும், மகனுக்காக மகளுக்காக ஏக்கம் கொண்டு தவிக்கிற ஒவ்வொரு பொழுதும், மன சஞ்சலத்தோடு கூட வாழ்கிற ஒவ்வொரு பொழுதும், திக்கற்றவனைப் போல வாழ்கிறேன், அனாதையாய் வாழ்கிறேன், ஒன்றும் இல்லாதவனாய் வாழ்கிறேன், எதற்காக எனக்கு இந்த வாழ்க்கை என்று குடும்பமாய் உட்கார்ந்து கண்ணீர் வடிக்கும் பொழுதெல்லாம், வேண்டாத வார்த்தைகள் என் காதுகள் கேட்டுவிட்டது, இனி நான் வாழ்ந்த பிரயோஜனம் என்ன என்று அங்கலாய்க்கும் பொழுதெல்லாம் விசாரிக்கவும், என்ன நடக்கிறது என்று பார்க்கவும் எனக்குள்ளாக உலாவுகிற தேவன், என் சபைக்குள்ளாக உலாவுகிற தேவன் என்னை உற்று பார்க்கிறார், என்ன நடக்கப் போகிறது என்று. ஆகவேதான் ஒன்று குடும்பத்திலும் குடும்ப காரியங்களிலும் பக்தியுள்ளவர்களாய் நிற்போம். மற்றொன்று ஆராதிக்கிற நேரத்தில் சரியான நேரத்தில் அங்கே நில்லுங்கள். காரணம், அவர் விசாரிப்பார். ஆள் எத்தனை மணிக்கு வந்தார், எத்தனை மணிக்கு ஆராதனைக்கு வர்றார், என்னென்ன செஞ்சுட்டு வர்றார், எவ்வளோ காரியங்கள் எல்லாம் முடிச்சுட்டு வர்றார், அதையும் கவனிப்பார். இன்னொன்று, என்ன நடக்கப் போகுது என்று பார்ப்பார். ஆராதனைக்கு போய் வேடிக்கையாக உட்கார்ந்து வேடிக்கையாய் பார்த்து ஏதோ கடமைக்கு போய் வருகிறதையும் பார்த்து கொண்டிருப்பார். ஆகவே தான் பக்தியுள்ள உள்ளத்தோடு தேவனுடைய ஆராதனைக்கு தவறாமல் செல்லுங்க, தவறாமல் போய் உட்காருங்க, தவறாமல் போய் முழங்காலில் நில்லுங்க, தவறாமல் உங்கள் காரியங்களை அவருடைய சமூகத்தில் சொல்லுங்கள். அதுவும் நான் மறுபடியும் சொல்லுகிறேன், தேவன் வாசம் அணுகிற ஆராதனையாய் உள்ள நுழைங்க. எதுன்னு மட்டும் கேட்க வேண்டாம், இதையெல்லாம் பகுத்தறிந்து தெரிந்து கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. தேவன் வாசம் அணுகிற, தேவன் தங்கி இருக்கிற, தேவன் உலாவுகிற, தேவனுடைய பிரசன்னம் நிறைந்திருக்கிற, தேவனுடைய மகிமை காணப்படுகிற, தேவனுடைய வல்லமை காணப்படுகிற, தேவனுடைய மகிமை கர்த்தர் மாத்திரம் பிரசங்கிக்கப்படுகிற, இயேசு மாத்திரமே பிரசங்கிக்கப்படுகிற, இயேசுவின் அதிகாரங்கள் வல்லமைகள் பிரசங்கிக்கப்படுகிற, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பிரசங்கிக்கப்படுகிற, பாவத்தை உணர்த்தி காட்டுகிற, குற்றங்களை உணர்த்தி காட்டுகிற இடங்களாய் தேடி ஓடுங்கள். அப்பொழுதுதான் நம்முடைய ஆத்துமாவிற்கு பலன் கிடைக்கும், புதிய கிருபை உண்டாகும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலையில் தேவன் நம்மை நடத்தத்தக்கதாக கண்களை மூடுவோம். நல்ல பிதாவே, உம்முடைய முகத்தை பார்க்க எங்களுக்கு கொடுத்த இந்த பெரிய பாக்கியத்திற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். நாங்கள் நடந்த சம்பவங்கள் வேதத்தில் எழுதின ஆண்டவரே ஆதி காலத்து சம்பவத்தை நாங்கள் நினைவு கூர்ந்து, மொர்தெகாய் தன்னுடைய சகோதரத்துவமாய் எடுத்துக்கொண்ட தன்னுடைய சகோதரிக்காக, மொர்தெகாய் தன்னுடைய பிள்ளையைப் போல் வளர்த்தின தன் மகளுக்காக அவர் செய்த காரியத்தை நாங்கள் நினைவு கூர்ந்து, ஒரு மனிதன் இப்படி செய்திருப்பாரானால் தேவன் எவ்வளவு செய்வார் என்று நாங்கள் பார்த்தோம். ஒரு கன்னி மாடத்தின் முற்றத்திலே உலாவிக்கொண்டு தன்னுடைய சகோதரிக்காக, தன்னுடைய சகோதரத்துவம் நிறைந்த நிலைமைக்காக, தன் வளர்த்த மகள் என்கிற அந்த தன்மைக்காக இவ்வளவு காரியங்களை செய்திருப்பாரானால், உண்மையாக எங்களை உருவாக்கின எங்கள் தகப்பனும், எங்களை சகோதரத்துவமாய் தேவனுக்கு என்று அர்ப்பணித்து கொடுத்த ஒரு மாகிய நீர், எங்களை வேதம் கன்னிகைகள் என்று சொல்லுவதால் நாங்கள் எங்கள் மாடத்தில் தங்கியிருக்கும் வரைக்கும் விசாரிக்க மாட்டீரோ என்று நாங்கள் இந்த வேதத்தை திறந்து நீர் விசாரிக்கிறவர் என்று அறிந்ததால், ஆண்டவரே, இன்றைக்கு இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளின் ஒவ்வொரு வீடுகளிலும் நீர் நுழைந்து அவர்களை விசாரித்தரலும். அவர்கள் என்ன நடந்து கொண்டிருக்கிறார்கள், எப்படி இருக்கிறார்கள் என்று ஒற்றப்பார். கண்ணீர் நிறைந்த, மனவேதனை நிறைந்த, புலம்பல் நிறைந்த, சங்கடங்கள் நிறைந்த அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வாரும். ஆண்டவர் என்னை விசாரித்தார் என்று சொல்லட்டும், ஆண்டவர் என்னை கேட்டார் என்று சொல்லட்டும், ஆண்டவர் என் மேல் இரக்கம் கொண்டார் என்று சொல்லட்டும். அப்படிப்பட்ட ஒரு நேர்த்தியான நிலைமைக்கு உடைய பிள்ளைகளை நீர் கொண்டு வருவீராக. விசாரிக்கிறவர் மாத்திரமல்ல, அவர்களை பார்த்து அவருடைய தேவைகளை சந்தித்து அவர்களுக்கு மன இரக்கம் கொண்டு நன்மையான ஈவுகளை செய்கிறவர் என்கிற அந்த நிலையிலும் கூட பிள்ளைகளின் மேல் இரக்கமையும். ஒருவரையும் மறந்து விடாதரும், ஒவ்வொருவரோடும் தங்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையாய் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்காக நித்திய விவாகத்திற்கென்று கன்னிகைகளாக தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவரையும் மொர்தெகாய் விசாரித்து, மொர்தெகாய் நடக்கப் போகிறவையில் அறிந்து கொள்ள ஆசையாய் துடித்தது போல உங்கள் மேலும் அவர் அக்கறை கொண்டு உங்களை விசாரிப்பாராக. ஆமேன், ஆமேன்.